தமிழக முதல்வர் பதவியானது தேவர் சமூகத்திடமிருந்து கவுண்டர் சமூகத்துக்கு கைமாறியிருக்கு. அதிமுக அமைச்சரவையில தேவர் சமூகத்தினர் கை ஓங்கியிருந்த நிலையில கவுண்டர் சமூகத்துக்கு இப்ப முதல்வர் பதவியே கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல 31 எம்எல்ஏக்களை கொண்ட தலித் சமூகத்துல 3 பேருக்கும் 28 எம்எல்ஏக்களை கொண்ட கவுண்டர் சமூகத்துக்கு 5 பேரும் மட்டுமே அமைச்சர்களாக இருக்காங்க. அத்தோட ஜெயலலிதாவோட முதல்வர் பதவிக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. இதனால அதிமுகவில் சலசலப்பு காலந்தோறும் இருந்து வந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக அதே சமூகத்தைச் சேர்ந்த சசிகலா நியமன பொதுச் செயலாளர் ஆனார். இதுவும் ஒரு வகையில சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ அதிமுக ரெண்டா உடைஞ்சு ஓபிஎஸ் தனித்தனியாக இருக்காரு. சசிகலா சிறைக்கே போயிட்டாங்க. இந்த நிலையில கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி இருக்காரு. இதுல வேடிக்கை என்னன்னா, கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த கே.ஏ. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். செங்கோட்டையன் மூலம் தான் அரசியல்ல ஏற்றம் பெற்றாரு எடப்பாடி. ஆனா சசிகலா கும்பலோட அதி தீவிர நெருக்கத்தால பினாமி போல செயல்பட்டதால தான் அந்த கோஷ்டி எடப்பாடி பழனிசாமியை தங்களோட சாய்ஸாக தேர்வு பண்ணிருக்காங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுக வலிமையாக இருந்து வரும் நிலையில கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரையே அந்த கட்சி முதல்வராகவும் உட்கார வச்சிருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட பிளவுகளோடு இருக்கும் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல எடப்பாடியோடைய இந்த தேர்வு ஆதாயத்தை தருமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் அப்படி குச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குச்சிருவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை